Hello friends, எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி டுடே மார்க்கெட் லீவு. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா அம்பேத்கரோட பிறந்த நாள். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கிடையாது, மண்டே. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இந்த பேங்கோட ஸ்டாக் ப்ரைஸ் 59.92 இருந்துச்சு. இவங்களோட Q4 ஃபினான்ஷியல் 25க்கான பிஸ்னஸ் அப்டேட் நல்லா இருந்துச்சு. ஸோ பிஃபோர் த ரிசல்ட்ஸ், அதாவது Q4 ரிசல்ட்ஸுக்கு முன்னாடி இதை வாங்கலாமா அப்படிங்கலான்னு பார்த்தீங்கன்னா வாங்கலாம்ங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட லோன்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 4.7% வளர்ச்சி அடையுது. அதே மாதிரி டெபாசிட் 6.7% வளர்ச்சி அடையுது. காசா டெபாசிட்ஸ் 4.6%, காசா ரேஷியோ 46.9% இருக்குது. கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ 93.8% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட பிஸ்னஸ் அப்டேட், அதாவது Q4 ஃபினான்ஷியல் 25க்கான பிஸ்னஸ் அப்டேட்டாக சொல்லுவாங்க அந்த ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி. அப்போது அவங்களோட டோட்டல் பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது லோன், அட்வான்சஸ், கஸ்டமர் டெபாசிட் 22.7% வளர்ச்சி அடைஞ்சிருந்துச்சு. இதில் லோன் அண்ட் அட்வான்சஸ் மட்டும் 20.3% க்ரோத்து. குவார்டர் அண்ட் குவார்டர் பேசிஸில் பார்த்தீங்கன்னா 4.7% க்ரோத்தாக இருக்குது. அவங்களுக்கு கிரெடிட் எக்ஸ்பேன்ஷன் கன்சிஸ்டண்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் கஸ்டமர் டெபாசிட் 1,93,753 கோடி. இயர் ஆன் இயர் பேசிஸில் 25.2%, குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 6.7% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. காசா 94,768 கோடியாக இருக்குது. 24.8% இயர் ஆன் இயர் பேசிஸ்லையும் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் 4.6% இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் காசா டெபாசிட், காசா ரேஷியோ அது ஸ்டேபிளாக இருக்குது, 46.9% இருக்குது இந்த ஃபினான்ஷியல் 25 4th குவார்ட்டரில் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல Q4 பிஸ்னஸ் அப்டேட் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நம்ம போஸ்ட் பண்ணும்போது அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கில். ஸோ ஒரு நல்ல ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இந்த பேங்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தான் யூஸ் பண்ணணும். பட் எனக்கு தெரிஞ்சு பிஃபோர் த ரிசல்ட்ஸ் இது கன்சிடர் பண்ணது பெட்டர் ஒப்பீனியன் தான் நான் பார்க்குறேன். இந்த பேங்குக்கு பார்த்தீங்கன்னா அன்ஷுல் ஜெயின், ஹெட் ஆஃப் ரிசர்ச் அட் லக்ஷ்மி ஸ்ரீ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டிஸ், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பேங்க்கில் ஒரு புல்லிஷ் இருக்குது. மார்போசு கேண்டில் அப்படிங்கிற ஒரு வீக்லி சார்ட் ஹேண்டில் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. 65 rupees பார்த்தீங்கன்னா டெட் கேட் பவுன்ஸ் நடக்கலாம். அதுபோக ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, விச் மீன்ஸ் ஒரு கீ லெவல் இந்த ரேடாரில் இந்த ஸ்டாக்கில் 84 வரைக்கும் மீடியம் டேர்ம் ரிகவரி அப்படின்னு சொல்லி பேஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு ஒரு நல்ல Q4 பிஸ்னஸ் அப்டேட். மேபி அது Q4 ரிசல்ட்ஸ்லையும் இம்பாக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேங்க் நல்லா பண்ண வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா இதை ஸ்லோவாக யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் பிஃபோர் த ரிசல்ட்ஸ். இது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆரோபிண்டோ ஃபார்மா கொடுத்த அப்டேட்டு. USFDA எங்களோட ஒரு ஜெனரிக் ட்ரக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க, ஜாரிலாட்டோ அப்படிங்கிற ஒரு நேமு. ஸோ இதோட வேல்யூ பார்க்கும்போது US மார்க்கெட்டில் $447 million அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆரோபிண்டோ ஃபார்மாக்கு டென்டேட்டிவ் அப்ரூவல் ரிவாரோ சாக்பன் அப்படிங்கிற ஒரு டேப்லெட் 10 mg, 15 mg, 20 mg ஸ்ட்ரென்த்தில் USFDA ஃபைனல் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த ரிவாரோ சாக்பன் டேப்லெட்ஸ் பார்க்கும்போது ஜென்சன் ஃபார்மசிட்டிகல்ஸோட பிளட் தின்னராக இருக்கிற ஜாரில்டோ நான் சொன்னேன்ல, அதோட ஜெனரிக் ஈக்குவலன்ட் தான் இந்த ரிவராக்சோபன் டேப்லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வேல்யூ அமெரிக்காவில் $447 million அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆரோபிண்டோ ஃபார்மாக்கு USFDA அப்ரூவல் இப்போ நம்ம கணக்கு பார்த்தீங்கன்னா 440 இருக்குது. அதில் 521 ஃபைனல் அப்ரூவல், 19 1081 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ஆரோபிண்டோ ஃபார்மாக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக தான் இருக்குது. ஃபினான்ஷியல் இயர் February எண்டிங் 25 வரைக்கும் 12 month பீரியடில் $447 million எஸ்டிமேட் பண்ணுறாங்க ஆரோபிண்டோ ஃபார்மா. இந்த ரிவராக்சோபன் டேப்லெட்ஸோட வேல்யூ சேம் பீரியடில் $8.5 billion அப்படின்னு சொல்கிறாங்க. $8.5 billion. இது ஆரோபிண்டோ ஃபார்மாக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு நண்பர் கேட்டார், நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி. $156 இருக்குது. இந்த கம்பெனியோட வேல்யூஷன் எல்லாமே செக் பண்ணி பார்த்தேன். பட் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி தான் இருக்குது. ஸ்டாக் P26 இருக்குது. புக் வேல்யூவோட கீழே தான் ட்ரேட் ஆகுது. பட் எனக்கு ஓகே மாதிரி தான் தெரியுது. பட் அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணணும். இப்போ மார்க்கெட் கேபிடேஷன் 25,000 கோடி வேல்யூ இருக்கிற கம்பெனி. ஸ்டாக் ப்ரைஸ் நான் சொன்ன மாதிரி 156 இருக்குது. புக் வேல்யூ கீழே தான் ட்ரேட் ஆகுது. பட் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ஃபண்டமெண்டலி ஓகேவான்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நான் செக் பண்ணிவிட்டு நைட் வீடியோவில் அந்த ஸ்டாக்கை பற்றி அப்டேட் பண்ணுறேன். ஸோ 50-week லோலேருந்து கொஞ்சம் ஒரு $20 அதிகமாக ட்ரேட் ஆகுறாங்க. ஸோ ஆக்சுவலி எனக்கு அந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே பார்க்கணும். லாஸ்ட் 4 quarter அவங்களோட ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ், நெக்ஸ்ட் லாஸ்ட் 3 years ஃபினான்ஷியல் அப்டேட்ஸ் அதெல்லாமே பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாக்டர் ரெட்டி லெபார்டரிஸ் ஸ்டாக் ப்ரைஸ் $1,110 லாஸ்ட்டு க்ளோஸ் ஆச்சு. இந்த ஸ்டாக் மேலே போகுமா போகாதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் தான். இப்போ இவங்க ரீசெண்டாக கொடுத்த அப்டேட்ஸ் நான் நேற்று அப்டேட் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரெவி லிமிட் அப்படிங்கிற ஒரு ட்ரக்குக்கு
அதிக அளவில் மார்ஜின் இம்பேக்ட் ஆகுது அதை சேல் பண்ணும்போது. அதனால இந்த காஸ்ட் கட்டிங், அவங்களோட எம்ப்ளாயி காஸ்ட் கட்டிங், மேன் பவர் காஸ்ட் கட்டிங் ஒரு 25% நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒர்க் ஃபோர் காஸ்ட்டை ஒரு 25% ட்ரிம் பண்ணுறோம். ஏன்னா அந்த ரெவிலிமிட் அப்படிங்கிற அந்த மருந்துக்கு வந்து மார்ஜின் ஸ்ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபண்டமெண்டலி ஓகே தான். ஆனால் இதில் என்ன ஒன்று கவனிக்க வேண்டியதுன்னா, ஷார்ட் டேர்மில் மேபி இந்த ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. இந்த டேரிஃப் அப்படி இப்படின்னு சில இஷ்யூஸ் எல்லாமே வரதுனால கொஞ்சம் ப்ரெஷரை ஃபேஸ் பண்ணுறாங்க. அது இல்லாமல் ஃபார்மா கம்பெனிஸில் எப்படி நெகட்டிவ் இம்பேக்ட் கிரியேட் ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அவங்களோட பிளான்ட்டில் வந்து யூஎஸ்எஃப்டி இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவாங்க. ஏதாவது இஷ்யூஸ் இருக்கும், அதை வந்து அவங்க நோட் பண்ணுவாங்க. அது வந்து யூஎஸ்எஃப்டி இஷ்யூ ஃபார்ம் 483 ஃபார்ம்ஸ்னு வரும். அதனால பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மா ஸ்டாக்ஸ் எல்லாமே அடி வாங்குறாங்க. பட் ஃபண்டமெண்டலி லாங் டேர்மை பார்க்கும்போது ரெட்டிஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாக்காக தான் நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில ப்ரோக்கரேஜஸ் கம்பெனிஸ் எல்லாமே ஒரு 5 ஸ்டாக்ஸுக்கு வந்து 10 to 50% ரிட்டர்ன்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் அவங்க சொல்கிறது யூனோ மிண்டா. அது வந்து ஆக்சிஸ் செக்யூரிட்டிஸ் வந்து டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. இந்த ஸ்டாக் வந்து 10% மேலே போகும். டார்கெட் ப்ரைஸ் 900 ரூபா சொல்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 814 ரூபா சம்திங்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நுவாமா வந்து டாக்டர் ரெட்டி லேபார்டரிஸுக்கு டிவிஸ் லேபார்டரிஸுக்கு சொல்கிறாங்க. 6830 ரூபா சொல்கிறாங்க. ஐ திங்க் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5383 ரூபாவில் இருக்குது. 26% மேலே போகும்னு சொல்கிறாங்க. டாக்டர் ரெட்டி லேபார்டரிஸுக்கும் நுவாமா தான் சொல்கிறாங்க. 1533 ரூபா டார்கெட் ப்ரைஸ், 40% மேலே போகும் கரண்ட் லெவலில் இருந்துன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹெச்ஏஎல், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட். இது கொஞ்சம் ஓவர் வேல்யூடு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாக்கு வந்து 5100 ரூபா சொல்கிறாங்க. 4031 ரூபா சம்திங்கில் இருக்குது ஸ்டாக் ப்ரைஸ். 26% மேலே போகும்னு சொல்கிறாங்க. நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட்டுக்கு வெஞ்சூரா சொல்கிறாங்க. வெஞ்சூரா சொல்கிறது இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 54% மேலே போகலாம். விச் மீன்ஸ் டைம் பீரியட் அவங்க 24 months சொல்கிறாங்க. 8292 ரூபா போகும்னு சொல்கிறாங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5377 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது போல். 8292 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஃபோ எட்ஜ் அப்படிங்கிற கம்பெனி, நாக்குரின்லாம் சொல்லுவாங்கள்ல, அதுதான் இந்த இன்ஃபோ எட்ஜ். ஸோ அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஒன் ஆஃப் த கம்பெனி தான் அந்த நாக்குரியும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க ஸ்டாக் ப்ரைஸை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் நான் இன்றைக்கி மார்க்கெட்டில் எடுத்து பார்த்தேன், எங்கேயோ இருக்குது வேல்யூவேஷன். கிட்டத்தட்ட 154 times கிட்ட ஏர்னிங்ஸில் இருக்குது. 150க்கு மேலே இருக்குது பி ரேஷியோ. 6550 ரூபாவில் ட்ரேட் ஆகுறாங்க. லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு 2% மேலே போயிருக்கு. இந்த ஸ்டாக்ல வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறது 10 ரூபா இருக்க ஃபேஸ் வேல்யூவை 2 ரூபாய்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 5 ஷேராட்ட அது உடையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா மே 7ஆம் தேதி அந்த ஸ்ப்ளிட்டுக்கான ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்ஃபோ எட்ஜ். இதுக்கு முன்னாடி 2010, 12 அந்த சமயத்தில் இவங்க 1:1 அந்த ரேஷியோவில் போனஸ் கொடுத்துருக்காங்க. அது போக லாஸ்ட் 3 yearsல 66 ரூபா டிவிடெண்டும் பே பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 25% பார்த்தீங்கன்னா பீக் லெவல்லேருந்து 2025 மட்டுமே 25% விழுந்திருக்கு. பட் 1 monthல பார்க்கும்போது ஃப்ளாட்டாக இருக்குது. இது நாக்குரி, விச் மீன்ஸ் இன்ஃபோ எட்ஜ் இந்தியா லிமிடெட், பேரண்ட் கம்பெனி ஆஃப் nakuri.com அந்த கம்பெனி கொடுத்த அப்டேட்டு. ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. இவங்க ஜொமேட்டோ இந்த மாதிரி கம்பெனிஸில் கூட ஸ்டேக் ஓன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டிசிஎஸோட சிஓ இருக்கிற கீர்த்தி வாசன், இவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாருன்னா டேரிஃபு, அன்சர்டைனிட்டி இது எல்லாமே வந்து விரைவில் ரீசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2030 நாங்கள் $50 பில்லியன் ரெவன்யூ வந்து டார்கெட் பண்ணுறோம். இது வந்து மேபி பாசிபிலிட்டிஸ் ஆகலாம். டபுள் டிஜிட் க்ரோத்தை வந்து விரைவில் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க டிசிஎஸ்லேருந்து அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுக்குறாரு. ஸோ டாடா குரூப்போட ஒன் ஆஃப் த டாப் எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்கிறாரு. ஸோ ஒர்த் ஆஃப் கான்ட்ராக்ட் ஃபினான்ஷியல் 25ல் $39.4 பில்லியன் அளவுக்கு நாங்கள் சைன் பண்ணியிருக்கிறோம். இது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த COVID-19 பேண்டமிக் எல்லாமே ரிசால்வ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த ஷார்ட் டேர்ம் கிரைசிஸ் எல்லாமே விரைவில் கியூர் ஆகும் அப்படின்னு சொல்லி டிசிஎஸோட சிஓ இருக்கிற கீர்த்தி வாசன் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த Q4 மட்டுமே $12.2 பில்லியன் வந்து மெகா டீல்ஸ் வந்து அவங்க சைன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது டிசிஎஸோட சிஇஓ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் ஹோண்டா கார்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஹோண்டா கார்ஸ் இந்தியா லிமிடெட் வந்து வித்தாலாப்பூர் பிளான்ட்டை வந்து எக்ஸிட் பண்ணுறாங்க. அந்த வித்தால்பூர் இண்டஸ்ட்ரியல் லேண்ட்ஸ்கேப் வந்து எக்ஸிட் பண்ணுறாங்க. ஸோ அது எப்போ வாங்கியிருக்காங்கன்னா 2016 to 17 அந்த டைமில் வாங்கினது. ஃபியூச்சர் எக்ஸ்பென்ஷனுக்கு வேண்டி வாங்கியிருக்கிறாங்க. 380 ஏக்கர் அகமதாபாத் மாஸ்கோட் குரூப்புக்கிட்ட வந்து அதை இப்போ விற்றுருக்காங்க அந்த இண்டஸ்ட்ரியல் பார்க்கை. இது ஹோண்டா கார்ஸ் இந்தியா லிமிடெட் கொடுத்த அப்டேட். இவங்களுக்கு ராஜஸ்தானில் வந்து டாப்கூரா பிளான்ட் ஒன்று வச்சுருக்காங்க ஹோண்டா கார்ஸு. அதில் per annum 1.8 lakhs per unit வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம். ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் லேண்ட் ஹோல்டிங்ஸை வந்து மானிட்டைஸ் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு டாப்புகாரா ஒன்று, நெக்ஸ்ட் வந்து கிரேட்டர் நோய்டா அங்கேயும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிளான்ட் இருக்குது போல். ஸோ அவங்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கு இந்த பிளான்ட் போதும். அது மட்டும் இல்லாமல் 2030 வந்து நாங்கள் ஒரு கிளியர் பிளானில் இருக்கோம். நியூ மாடல்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை வந்து கொண்டு வருவோம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹோண்டா கார்ஸ் இந்தியா லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் நாளைக்கு வந்து ஃபோக்கஸில் இருக்கும். என்ன ஸ்டாக்னா ஆப்பிள் யூஎஸ் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும். ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இம்போர்ட்டுக்கும் ஸ்பெஷல் டேரிஃப் வரப்போகுது அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்போட யுஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி, அதாவது அவரோட கவர்னன்ஸ் கீழே இருக்கிற யுஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி ஹோவார்ட் லுட்னிக் வந்து கிளாரிஃபைட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஸ்பெஷல் டேரிஃப் வந்து இந்த கம்ப்யூட்டர் இம்போர்ட், ஸ்மார்ட் ஃபோன் இம்போர்ட் இதுக்கும் வர சான்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்பெனிஸ் ஆப்பிள், அது மாதிரி எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ், மெமரி சிப்ஸ் இதெல்லாமே இம்போர்ட் பண்ணுற கம்பெனிஸ் மேலே இம்பேக்ட் ஆகும். ஸோ இந்த ஸ்டாக் எல்லாமே மார்க்கெட்டில் அமெரிக்கன் மார்க்கெட்டில் ஃபோக்கஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சிப்லா கொடுத்த அப்டேட்டு, இவங்களுக்கு டார்கெட் ப்ரைஸ் 1780 ரூபா சொல்கிறாங்க. நொமுரா தான் இந்த அப்டேட்டை கொடுக்குறாங்க. ஏன்னா சிப்லா வந்து கோவா சைட் வந்து யூஎஸ்எஃப்டி அப்ரூவல் கிடச்சிருக்கு. இந்த கேப்ராக்சைன் அப்படிங்கிற அந்த ட்ரக்கு வந்து ஃபினான்ஷியல் 26 அவங்க லான்ச் பண்ண இருக்கிறாங்க. லான்ச்சிங் வந்து ஃபினான்ஷியல் 26 ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லைனா செகண்ட் ஹாஃபில் கண்டிப்பாக அவங்க லான்ச் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து சிப்லாவில் வந்து அப்டேட்டு 1780 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசி கொடுத்த அப்டேட்டு, இந்தியாவில் லார்ஜஸ்ட் பவர் ஜென்ரேட்டர் கம்பெனியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு கோல் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு டேரெக்டாக வந்து கிடைக்குது. மோனோபோலி பிளேயராக இருக்கிற கோல் இந்தியா லிமிடெட் டேரெக்டாகட்டே கொண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, கோல் இந்தியா வந்து பிஎஸ்சி கம்பெனி, என்டிபிசியும் பிஎஸ்சி கம்பெனி. நம்ம என்டிபிசி இப்போதைக்கு கன்சிடர் பண்ணியிருக்கிறேன், கோல் இந்தியா இப்போதைக்கு அவாய்ட் தான் பண்ணுறேன். ஸோ இவங்க வந்து பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி 77 ஜிகாவாட்டாக இருக்குது. இந்தியாவோட பவர் தேவையிலே 1/4, அதாவது 4/1 என்டிபிசிட்டு தான் பூர்த்தி பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கோல் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் இன் கமர்ஷியல் மைன்ஸ், 1 பில்லியன் டன்ஸ் ஃபினான்ஷியல் 25 ட்ரை ஃபியூல் ஆட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது கோல் இந்தியா என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ என்டிபிசி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஒரு சீப் லெவலில் தான் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு ரீசனாட்டு 300 வந்தாங்க, அப்போ வந்து நான் ஸ்லோவாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்கான் கொடுத்த அப்டேட்டு, இவங்க யூபியில் அதாவது உத்தரப்பிரதேசில் ஒரு சோலோவாட்டு ஒரு பிளான்ட் போட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாக்ஸ்கான் வந்து 300 ஏக்கர் யமுனா எக்ஸ்பிரஸ் வே கிரேட்டர் நோய்டாவில் பிளான்ட் அக்யூசிஷன் பண்ணி நார்தன் இந்தியாவில் ஒரு ஃபெசிலிட்டி போட இருக்கிறதாட்டு அப்டேட்டு. ஸோ மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, குறிப்பாட்டு ஸ்மார்ட் ஃபோன், இவி, டிஜிட்டல் ஹெல்த் இந்த செக்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதாட்டு ஃபாக்ஸ்கான் இந்த அப்டேட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஓவர்லாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஹெச்சிஎலும் ஃபாக்ஸ்கானும் வந்து செமிகண்டக்டர் அசம்பிளிங் ஃபெசிலிட்டி போடுறதுக்கு ஜாயிண்ட் வெஞ்சர் 50:50 அந்த பேசிஸில் இருக்கிறாங்க. இப்போ மேபி அந்த ஜாயிண்ட் வெஞ்சர் அங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபாக்ஸ்கான் வந்து 300 ஏக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இங்கே போட இருக்கிறாங்க உத்தரப்பிரதேசில். இது வந்து ஃபாக்ஸ்கான் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோல்டு, அதாவது கேன் கோல்டு சஸ்டைன் இட்ஸ் ரேலி அண்ட் டச் 1 lakh பை அக்ஷய திருதியை அப்படிங்கிற ஒரு ஆர்டிகல் வந்துருந்துச்சு. ஸோ அக்ஷய திருதியில் வந்து கோல்டு 1 lakh டச் பண்ணுமா அப்படின்னு சொல்லி, ஏன்னா அந்த டைமில் வந்து நிறைய பேர் கோல்டு வாங்குவாங்க. ரீசெண்டாக 24 கேரட் 10 கிராம் வந்து 96,000 போச்சு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்சு மேபி போகலாம் அப்படின்னு தான் என்னோட கருத்து. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்போ 93,000 சம்திங்கில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டென்ஷன் வந்து யூஎஸுக்கும் சைனாக்கும் போயிட்டு இருக்கு. இதனால கோல்டு பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ட்ரம்போட டேரிஃப் ஏற்றிட்டு இருக்கிறாரு, அதுவும் ஒரு முக்கிய ரீசன். 2025 மட்டுமே கோல்டு 20% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 10 கிராம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 10 கிராம் கோல்டில் மட்டுமே 16,000 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஜோன்னு பார்க்கும்போது 94,500 to 95,000 இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்னு பார்க்கும்போது 92,000. பட் எனக்கு தெரிஞ்சு இந்த அக்ஷய திருதியில் 1 lakh டச் பண்ணுமாங்கிறது மேபி சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.